உள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க வீணா. நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது. இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும். திருமணமான 78வது நாள்ல தன்னுடைய கணவருடைய கொடுமை தாங்க முடியவில்லை, தன் மாமனார் மாமியாரின் கொடுமை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்து இறந்து போயிருக்காங்க திருப்பூரை சேர்ந்த ஒரு பெண். இந்த பெண் கடைசி நொடியில் பேசின அந்த ஒரு ஆடியோ தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வைரலாக்கப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ, எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. என்னதான் நடந்தது, யார் இந்த பெண் அப்படிங்கிற முழு விவரத்தை பத்தி தான் பேச போறோம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல இருக்கு கைகாட்டிபுதூர் அப்படிங்கிற கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை அப்படிங்கிறவர். இவர் பனியன் கம்பெனி வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கார். இந்த நிலையில இவருக்கு ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. இவருக்கு 27 வயதாகுது. இந்த நிலையில கடந்த 2 மாதத்திற்கு முன்புதான் கவின் அப்படிங்கிறவரோட திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. திருமணமாகி மகள் கணவன் வீட்டுல சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தந்தைக்கு அடிக்கடி அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை, டௌரி காரணமா ஏற்படக்கூடிய சண்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் தரப்பிலிருந்து போய் சமாதானம் பேசுவதாகட்டும், தன்னுடைய மகளுக்கு சமாதானம் கூறுவதாகட்டும், இதே நிலைதான் தொடர்ந்து கொண்டிருந்திருக்கு. இந்த நிலையில தான் தன்னுடைய தந்தைக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ அப்படிங்கறத அனுப்பியிருக்காங்க. சின்னதா இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் நோட்டை அவங்க அப்பா எடுத்து கேட்டிருக்கார். கேட்ட உடனேயே அவருக்கு மிகவும் பதற்றமாயிருக்கு. ஏன்னா அதுல அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அப்படியானவையா இருந்திருக்கு. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் போறேன். எனக்கு தெரியும் நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க, எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க. இதற்கு மேலேயும் உங்களுக்கு அந்த துன்பத்தை எல்லாம் கொடுக்க நான் விரும்பல. எனக்காக நீங்க ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா என்னால இந்த மன உளைச்சலை தாங்க முடியல. விடிஞ்சு எந்திரிச்சா என்னுடைய மாமியார் தொல்லை, நைட்ல என்னுடைய கணவர் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்திரவதைக்கு ஆளாக்கிட்டு இருக்கேன். என்னால மனசளவுலையும் உடல் அளவுலையும் அவரோட வாழ முடியல. அது மட்டும் இல்ல, இவர்கள் திட்டம் போட்டு தான் என்னை கல்யாணம் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய கொடுமை என்னால தாங்க முடியவில்லை. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னுடைய கணவர், மாமனார், மாமியார்னு 3 பேரும் என்னை கொடுமை செய்து சித்திரவதை செய்கிறார்கள். நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன். வெளியில தான் நான் ரொம்ப தைரியமான பொண்ணா காட்டிக்கிறேன். ஆனா உண்மையில எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்லை. இதற்கு மேல இந்த வாழ்க்கையோடையும் சரி, என்னுடைய கணவன் மற்றும் அவரோட குடும்பத்தோடையும் சரி, என்னால போராட முடியாது. அதனால என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். நீங்க இதுக்காக வருத்தப்படுவீங்க அப்படின்னு தெரியும். ஆனா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பாரமா உங்க வீட்டுல வந்து இருக்கிறதுக்கோ இல்ல இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமே ஒழிய வேறு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது வேற மாதிரியான வாழ்க்கையா தான் நான் பார்க்கிறேன். அதனால காலம் முழுக்க உங்களுக்கும் பாரமா இருந்துட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்க நான் விரும்பலை. எனக்காக இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ சகிச்சுக்கிட்டீங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பூச்சி மாத்திரையை கார்லயே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. மொண்டிபுதூர் கோவிலுக்கு போகக்கூடிய அந்த வழியில இவர்கள் கார்ல சரிஞ்சு கிடந்ததை பார்த்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து இவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு அவருடைய தந்தைக்கு தகவல் சொல்லி இருக்கிறாங்க. தன்னுடைய மகளை வந்து பார்த்த தந்தையும் அவருடைய உறவினர்களும் சாலை மறியல்ல ஈடுபட தொடங்குறாங்க. என்னுடைய மகளை என் மருமகனும் அவருடைய தாய் தந்தையும் தான் தற்கொலைக்கு தூண்டி இப்படியான ஒரு முடிவை எடுக்க வைத்து விட்டார்கள். அவர்களுடைய சித்திரவதை தாங்க முடியாமல் தான் என் மகள் இப்படியான ஒரு காரியத்தை செய்தால், அதனால அவர்கள் 3வரும் கைது செய்யப்பட வேண்டும், என் மகளினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் மருத்துவமனைக்கு உறவினர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியா நேற்றைய தினம் கவின், அவருடைய தந்தை, தாய் என்று 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்கொலைக்கு தூண்டுவது,
டவுரி உள்ளிட்ட வழக்குகள்ல அவர் மீது வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டு அவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த பெண் தன்னுடைய தந்தைக்கு அனுப்பின அந்த ஒரு ஆடியோ அப்படிங்கிறது பயங்கர வைரல் ஆயிட்டே வருது. தற்கொலை அப்படிங்கிறது எதற்கும் தீர்வல்ல. பெண்கள் மீது இழைக்கப்படக்கூடிய கொடூரம், வரதட்சணை கொடுமைகள் எல்லாம் இன்னும் அதிக அளவுல நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் சான்றா இருக்கு. ஆனாலும் தற்கொலை எதற்கும் தீர்வல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. பட்டாத உடம்பு பண்ணி பிள்ளை சின்ன வினம் பண்ணி போட்டாங்க. போய் கல்யாணம் முடிச்சு 5 நாள்லயே வீட்டுக்கு தட்டி விட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதில்ல. கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருங்க. அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை, பண ரீதியான கொடுமை, மன ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, தங்க குடும்பம் புதுசா இருக்கு, போய் நீ அனுசரிச்சிருன்னு சொன்னாங்க. 10 நாள் கழிஞ்சு வந்தாங்க. வந்துட்டு நடந்தெல்லாம் நடந்து வச்சுங்க, நான் இனிமேல் இந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு புள்ள நின்னா. எங்க அம்மாட்ட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிங்க, எங்கிட்டையும் சொல்லல. அம்மா மாமியார் வர சொல்லுங்க, மாமியார்கிட்டயே பேசிக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்னா பிரச்சனை ஆயிரும். சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சம்மந்திக்கு ஃபோன் பண்ண அவங்க வந்தாங்க. 1.5 மணி நேரம் சம்மந்தியும் பிள்ளையும் பேசினாங்க. பேசி போட்டு அவங்களே வெளியில சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க, என்ற பையனை நான் இப்படி இருப்பேன்னு நானே நினைச்சு பார்க்கல, நான் பாத்துக்கிறேங்க, இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் மடி 20 நாள் இல்லை, மடி 20 நாள் கழிச்சு மடியும் பிரச்சனை பார்த்தா மெண்டலாம பிசிக்கலாம பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைய. அவ அப்பயே மனசு உடஞ்சு மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தா. நான் என்ன, ஏன் தங்க ஊரா நல்ல குடும்பங்கிறாங்க, பையன் ஒழுக்கமான வைய, தண்ணி தவிடு ஓடாத வைய, நீ இதை அனுசரிச்சிருக்கணும் ஜாமி, குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்பதான் புள்ள சொல்றா, அப்பா அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வீட்டுக்குள்ள போனா கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க, காம்பவுண்ட் பூட்டி வச்சுக்கிறாங்க, வெளியில திறந்து விடுறது இல்லை. ஏன்னு கேட்டா உங்களோட சேஃப்டிக்கு தாங்கிறாங்க. என்ன அப்படியுமே சேஃப்டி பகல்ல என்ன தூக்கிட்டு போயிடணும், வீட்டுக்கு திறந்து சமையல் போய் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதையும் தொடக்கூடாது, பூஜை ரூம்ல போய் தெய்வம் போடக்கூடாது, வீடு 4.5 கோடி ரூபா ஓட்டு கட்டிக்கிற அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும் அத்தனை டார்ச்சர் கொடுத்துக்கிறேன். எல்லாம் கொடுத்து போட்டு நகையெல்லாம் என்ன கம்மியத்தை போட்டு வந்துக்கிறேன். அப்பா அவ்வளோ 500 ரூபான்னு போடுற, 300 ரூபான்னு போடுறனாரு. நகையெல்லாம் என்னாச்சு, நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல, நகை என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படியே டார்ச்சர். பையனுக்கு தொழில் இல்லை, அங்கெல்லாம் 100 கோடி ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளை வீட்டுல இருந்து, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசணும்னா புள்ள எங்கிட்ட சொன்னான். அப்ப நான் என்னன்ட்டு, தங்க போக வேண்டாம், இங்கேயே இரு, என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்னமோ கொடுமை நடந்திருக்குதுங்க. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு புள்ள உசரம் வச்சுட்டேன். என்ன சொல்றது தெரியல, அத்தனை அட்டுவலையும் பண்ணிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வருத்தம் நடந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீதி கிடைக்கும். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.